இன்னைக்கு என்னம்மா பண்ணுறீங்க? நான் டீ கடை ஆனியன் போண்டா பண்ண போகிறோம்மா. அதுக்கு மழை வந்துன்னு இருக்கு, அதுக்காக. ஆமாம், சரி. சரி, கடலை மாவுமா, கொஞ்சம் அரிசி மாவு ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சரி. அது கொஞ்சம் சீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் வீட்டு கரம் மசாலா தூள் ஒரு கால் ஸ்பூனு. ஓகே. இது காரத்துக்கு மிளகாய் பொடி. சரியா? கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். இதெல்லாம் போட்டுங்க. சால்ட் கலந்துக்கலாம். எவ்வளோ சால்ட்டு? இந்த மாவுக்கு ஏற்ற சால்ட்டுமா. ஒரு 1.5 ஸ்பூன். ஆமாம், போட்டுருங்க. இது கலந்துட்டு இது எவ்வளோ குவான்டிட்டி மாவுமா? ஒரு 250 கிராம் இருக்கும்மா. ஒரு 1/4 கிலோ. இந்த பாருமா, வெங்காயம் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய், நிறைய வெங்காயம் போடணுமா. அப்புறமா கொத்தமல்லி எல்லாத்தையும் கலந்துக்கலாம். ஆனியன் போண்டா தான் அப்படி கலந்துக்கின்னு சித்ரா காஃபி பாரில் போய் சாப்பிட்றோமே, சேம் அதே மாதிரி. அவ்வளோ பெருசு போட மாட்டேன், என்னால் முடியாது. நம்ம வீட்டு கடாயில் எவ்வளோ திட்டமாம்மா அவ்வளோ. சரியா? ரொம்ப டைட்டாக உப்பு வேண்டாம், கொஞ்சம் லூஸாக போட்டோம்னா தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும். டைட்டாக போட்டால் உள்ளே மாவாக இருக்கும். எப்போ நம்ம உப்பு பார்த்துட்டு உப்பு சேர்க்குறதான்னு பார்க்கலாம். சரியா? சரி. சரியா இருக்கா? போதுமா? கொஞ்சம் சேர்க்குறேண்ணா. சரி. கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் காரத்துக்கும் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் எதுக்குமா இந்த மாதிரி கலராக இருக்கு? அது சஃபோலா ஆயில்மா. அது கலர் அப்படி தான் இருக்குது. அது ரைஸ் பிராண்ட் ஆயிலெலாம் இந்த கலரில் தான் இருக்குது. சரி. நான் மாற்றி தான் வாங்குவேன், ஒரே பிராண்ட் வாங்க மாட்டேன். கொஞ்சம் ஆயில் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதான் எடுத்து போடலாம். எல்லாம் நல்லா காயட்டும். இப்போ என்ன காஞ்சிடுச்சுங்களா? காஞ்சதுமா. இப்போ ஊட்டி வீட்டு கடலை மாவு அரைக்கிறது போது பெருங்காயம் போட்டு அரைச்சின்னு வந்துடுவோம்மா. நம்ம வடை பஜ்ஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணும்போது போட மாட்டோன்றதுல நான் மிஷினில் அரைக்கும் போதே போட்டு அரைச்சின்னு வந்துடுவேன். ஒரு 2 நிமிஷம் ஆனதான் திருப்பலாம்.
பாருமா திருப்புறேன். நல்லமா திருப்பணும். கலந்து விட்டுருக்கேன். இன்னும் ஒரு ஃபியூ செகண்டில் எடுத்துடலாம். இந்த பபுள்ஸ்லாம் அடங்குச்சுன்னா உள்ளேயும் வெந்திருக்கிற மாதிரி நம்மளுக்கு அர்த்தம். கோல்டன் ப்ரௌன். ஆமாம். இப்போ மேலெல்லாம் பாரு ஆனியன் எப்படி இருக்கு. எடுத்துடுறோம்மா. இப்போ ஆனியன் வாசனை நல்லா இருக்கு. சவுண்டு பார்த்தியா? மேலே கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். சூடு ஆறுனதான் நான் விட்டு காமிக்கிறேன். தீஷிக்கு போண்டாவா? டீ கடை போண்டா பாருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் என் குட்டீஸ்க்கு கொடுக்குறேன். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுவான் பாரு. எம்மி சொல்கிறானா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். எட்ட வந்து எம்மியா? இதே மாதிரி செய்யுங்க. செஞ்சுட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.